வணக்கம் அவங்களே. கோடைக்கால விடுமுறைக்கு வெயில் கூடின வழியாக இன்றைக்கு நாங்கள் எங்களோட வீட்டில் கிரில் போடுறோம் பாருங்கள். கிரில் போட்டுறோம், முனவாட்டியும் போட்டு நாங்கள் இந்த கிரில் போடுறோம் பாருங்கள். இந்த கோடைக்கால விடுமுறை வந்துட்டு தானே வெயில் தாங்க முடியாமல் நாங்கள் இப்போ இன்றைய பின்னேரம் இந்த சோசிஸ் மிரக்காசுலாம் வாங்கி சுட்டு கொண்டு பாருங்கள். நானும் எங்களோட வீட்டில் இருக்கிறேன் தம்பி. சடாட்டு பழம்பட்டையில் சும்மா தண்ணியில் பிடிச்சி கிளீன் பண்ணிட்டு வாங்க. அடக்கு தண்ணி கிளீன் பண்ணிட்டு வாங்க. அடக்கு பிடிச்சி கிளீன் பண்ணிட்டு வாங்க. நல்லா விடுமுறைக்காக இன்றைக்கு இது ஆரம்பிக்கிறதும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து சனி ஞாயிறு இங்கே வந்தபடியாக நாங்கள் இந்த ஸ்கூல் போட ஆரம்பிக்கிறோம். கணக்கு ஐட்டங்கள் வாங்க நான் போயிட்டு திடீரென முடிவு எடுத்து தான் நான் போய் வாங்கினேன். நிமித்தி போன வேலைவா பின்னோட நான் இன்னைக்கு இருந்த சும்மா கொஞ்சம் இடம் இருந்த இதில் வச்சு போட்டு கொண்டிருக்கிறோம். பழத்தை எம்பட்டுங்க இதை லாஜிக்கை போட்டு வைங்களோ. இந்த இதை வேண்டால் அடுப்பு மூட்டுறது தேவை. சலாட்டாவும் கறி ஆமாம் கறிக்கே போட்டு ஒன்று அதுக்கு அந்த மண்ணை பற்ற வைக்கிறோம். மண்ணெண்ணெய் ஓகே. நாங்கள் இது சாப்பிட்றத பார்த்து நீங்களும் ருசிங்க, ருசித்து பாருங்கள். ஓகே, இது பார்வையோட மட்டும் விடாமல் எங்களை லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறந்துடாமல் கனகாலத்தை அப்புறம் இந்த வீடியோ போடுறேன். இந்த வந்த இடத்துல இது என்ன விளையாடு போன வந்து சொன்னேன். போடுவோம்டா சனினா வாரம் வழியாக போட்டு பார்ப்போம். வாரம் நம்ம பேசலாம். உடனே போய் வாங்கினோடையா கணக்கு ஐட்டங்கள் வாங்கிடலாம். இதைத்தான் நான் சரி ஓகே. உங்களை மறந்துடாமல் முழுக்க அந்த காணொலியை முழுக்க பாருங்க. பார்த்து கூட கஃபே குடிப்போம். நான் தேவை குடிச்சிட்டேன். இல்லை இல்லை சொல்லட்டும். முட்டை முட்டை பாருங்க, ஒரு வித்தியாசமான கஃபேயா இருக்கும். முட்டை முடையில இன்னும் வித்தியாசமான கஃபே முட்டை முடையில அவங்க salad Madagascar. Eso depende dari jalan. Berian. சுட்டா எரியுந்தானே போக தண்ணி உடைக்க மைஸா அம்மு மைஸ் இருக்கா? மைனா
மைஸ் மைஸ் வாங்கினா மைஸ் இருக்கு இந்த 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 முழுசா வேணாங்க இந்த அது சுடுறதுக்கு வாங்கினா அதை சுடுவோம் கொஞ்சம் வைப்போம் மைஸ் காட்டு மைஸ் சோளம் இல்லாமல் இங்கே சுட்டு சாப்பிடுவோம் அது எத்தனை வாங்கினேன் எனக்கு வாங்கி என்ன அதுக்கு வச்சு சுடுவோம் கடைசியில் வச்சு சுடுவோம் அப்படின்னா போதும் இதை எடுங்க எடுத்து மீங்க அப்படி உள்ளுக்கு வெள்ளையா இருக்கிறது திஞ்சு தான் பிஞ்சை வாங்கியிருக்கிறேன் எல்லாம் அப்படித்தான் கிடக்கும். இங்கே அது கணக்காக இருக்கானா புரியுதா முடிஞ்சு காட்டு உளுந்து இப்படி வெள்ளையா இருக்குது ஓய் வா சரி இந்த குட்டியை வச்சு சுடுவோமா இங்கே இங்க வா உன்னை வச்சு வர்றேன் உன்னை வச்சு சுடுறேன் இரு உன்னை வச்சு சுடுவோமா படி சுட்டு அந்த அணுக்கு வச்சு சாப்பிட வேண்டியா அதான் வச்சுப்போம் தெரியா ம் காட்டுங்க நல்லா தூக்கி காட்டுங்க நல்லா காசு அப்படிங்க சரி போடுங்க பிச்சு போடுங்க போங்க ஒரு கட்டம் சுட்டு எடுத்துட்டோம் பாருங்க அடுத்தது இதுதான் நல்ல கணக்கா இருக்கு அதான் சரி மேஸ் நீ பார்த்து இந்த சின்ன படத்தை விட்டு போகிற மைசேன்னு சுடுவோம் சுட்ட விடும் பையன்கிட்ட எந்த நீ செப்பலும் போட மாட்ட சரி உனக்கு அடி விழுக போகுது போடு அதுல போட போறீங்களா சாப்பிடல ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கு சின்னதா சின்னதா அப்படிதான் வெட்டுறேன் சரி கட்டிங் போர்டு எடுத்துட்டு வா கட்டிங் போர்டு வச்சு சின்ன ஸ்லைஸாக இருக்குது அது பேரு சினிமா அவ்வளோமா இருக்கு கக்காவா கக்கா அப்படின்னா தான் சொல்றோம் படி நல்லாதான் இருக்கு மாதிரி காசு கையில் பேப்பர் ஓட்டுறது என்ன இன்னும் ஒன்று பேப்பர் வேணுமா கை தரீங்க இந்த பச்சை மிளகாயம் மிளகாயம் போட்டு அதுக்கு உப்பு போட நீ மிளகாய் உப்பு தேவையில்லை உப்பு போடு நல்லா மிளகாய்க்கு உப்பு போட்டுட்டு வர்றேன் அவ அதனாலதான் அந்த இடத்துல நைஸாக பிரட்டோணுமா அவ கையை பாரு பழம் பத்தி கழுவிடு சோளம் பற்றிய பிரட்டணும் சூடு பிடிச்சா அந்த கருப்பு அந்த எப்படி தான் வந்துடும் பறிக்கிறாங்க
அவங்க வந்து ஃபஸ்ட்டு நான் போட்டு கொடுப்பேன் நல்லாவே இருக்காதான், இதை போட்டு கொடுத்தா நிறைய கொலை பண்ணுறியா அப்படின்ட்டாங்க. அதனால இப்போ அவங்க சொன்னாங்க இவ்வளோ காஃபி பவுடர் போட்டால் தான் டேஸ்ட்டாக வரும். சரியில்லை அதனால எங்கள் வீட்டுக்கு யாரும் இருந்தாலும் கஃபே குடிக்க மாட்டாங்க. வேணாம் கஃபே எனக்கு வேணான்ட்டு போயிடுறாங்க. அது என்ன நிறைய தண்ணியை ஊற்றி மூடு தூளை போடுறது. எனக்கு தெரியாது. அது நானும் யோசிக்கிறது இதை எடுக்கலாம். நானும் யோசிக்கிறது ஏன் வந்து இதை வர்றவங்கெல்லாம் யாருமே கஃபே குடிக்கிறதே இல்லை அப்படின்னு. அப்புறமா தான் நான் குடிச்சு பார்த்தா தான் தெரியுது போடுற கஃபே வந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது. கஃபே கேவலமா சரிப்பட்டு வராது. அப்புறம் சொன்னோன்னதான் அது கொஞ்சம் தூளை கொஞ்சம் அதிகமாக போட்டாதானே நல்லா ஒரு டேஸ்ட் வரும். இத்திரோண்டு தூளை போட்டு தண்ணி நிறைய ஊற்றுனா பச்சை தண்ணியாக இருக்கும். அவங்களும் குடிச்சு பார்த்துட்டு வர்றவங்க எப்படி சொல்லுவாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னு சொல்றோம் அப்படியே அப்படியே நின்று போயிடுவாங்க. அது வீட்டில் சொல்றது ஓகே, வர்றவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க தானே. இந்த மைசை வச்சுட்டு மிளகாயை போட்டு விடணும். இந்தாண்ணா கீரிட்டு போட்டாங்க. கையா கவனம் கை மிளகாயும் சூடா போடுறோம் பாருங்க. மிளகா மைஸ் இந்த வல்லாறு இந்த வல்லாறு போய் உடையில அப்படியே கொடுத்து வல்லாறு வல்லாறு காட்டு வல்லாறு வல்லாறு வளர்த்ததுலேருந்து ஆக 2 தடவை தான் சாம்பல் போட்டிருக்கிறோம். இந்த மத்து வச்சு கொண்டா இங்கே மிளகா கொண்டா இன்னும்டா வல்லாரையை பிடிச்சா கலந்தா பிடிக்க சொல்லி போட்டு கொண்டாண்டாங்க. அமுதா வளர்த்த வல்லாரையை பார்த்தா நீங்கள் வல்லாரை இப்போ காட்டினா வல்லாரை 2 இடம் சாப்பிட்டு 2 இடம் இந்த அஞ்சால் நாங்கள் மிளகா மைஸ் எல்லாம் எல்லாம் சுடுகிறோம். முழங்காய்க்கு உப்பு போட போறீங்களா? கட்டா போடுங்க மிளகாய்க்கு மைஸுக்கு புறா போடலாம். மிளகாய்க்கு போட எல்லாம் இருக்கும். மைஸ் சோளம் எல்லாரும் பாய் வருங்க. முட்டை விட்டு என்ன சலாட்டை கொஞ்சம் மைனஸ் போட்டு பிள்ளைட்டா கணக்கு போட்டு இவாளை பிஞ்சானில் போட்டு எடுத்து இப்போ கூட சாப்பிடட்டும். ஓகே உறவுகளே, இத்துடன் இந்த காணொலியை முடித்து கொள்வோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். கனகாலத்தை அப்புறம் போட்ட காணொலி தான். தெரியும் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு வந்தேன். சும்மா ஒரு பண்ணுக்காக இதை செய்கிறோம். நாங்களும் எங்களை மின்னுக்கிட்ட வீட்டுக்காரங்க உங்கள் உறவுகளமாக சேர்ந்து இதை இன்றைக்கு ஒரு கூட வெயில் அவ்வளோ மாதிரி இருக்குது. சில 35 தாண்டிட்டு 35-37 தாண்டிட்டு வெயில் காரணமாக நாங்கள் இப்போ ஒரு மரக்காசு இதில் வாங்கி வந்து சுட்டு பயந்து சாப்பிடுவோம். 9 மணிக்கு போயிட்டு மேலே வாரங்க எப்படி இருக்கேன்னு வானத்தை வெளிச்ச மாதிரி வெயிலாரு மைசையும் பிராட்டி விடும். பிசிக்கி விட்டா சரி இருக்கா. சரி உறவு உழைத்துடன் இந்த காணொலியை முடித்துக் கொள்வோம். உண்மையாக பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, பெல் பட்டன் அமர்த்தி விடுங்க. ஓகே, நன்றி.
நாங்கள் இவ்வளோ ஐட்டம் செய்து வச்சுருக்கோம் சாப்பிடுவோம். பாருங்கள் பழமும் பெற்றோம். அதான் பழமும் பட்டிங்கண்டு இது என்ன வெள்ளரி பழம் என்ன ஒன்று சொல்கிறோம். இது வெள்ளரி பழம்ண்டு மேலும் இது மேலே சுரோனில் வெள்ளரி பழம் இருக்குது. வெள்ளரி அமுதாவோட என்ன 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 அது வல்லாரை அங்கே பாருங்க முளைக்கு 2 இடம் நான் வல்லாரை சம்பல் சாப்பிடணும். அவங்க கீரைல பார்த்தீங்களா? அதில் கை வைக்காத நீ அடிக்கடி மெல்ல வீடியோக்கள் வரும் பாருங்கள். இப்போ ஆரம்பிச்சிருக்கிறோம் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவுமே போடுவோம் பாருங்கள். ஓகே சோளம் சுட்டு வச்சுருக்கோம். அந்த மாதிரி இருக்குது சோளம் அந்த மெட்ரோ வாசலில் வச்சு சுட்டு தருவாங்க. இப்படி தான் நல்லா இருக்கும். இது நாங்கள் வாங்கி சுட்டுருக்கோம் பாருங்கள். ஓகே ஓகே எல்லாம் முதல் உங்கள் இந்த வீடியோ முடிக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் இது தொடர்கிறோம் பாருங்கள். இது ரெடியாகும் பாருங்கள். ஓகே ஓகே வெள்ளரி பழம் நல்லா தான் இருக்கும். இங்கே கதையை மட்டும் மூடும் போடுவீங்க அவையும் தூக்கம். வீட்டை துடைக்கிறியா நீ? மட்டும் சாப்பிடுறோம். என்ன நல்லா இருக்குங்க. போட்டு கொடுங்க. இதில் எடுத்து சாப்பிடு. சலாட் சாப்பிடு. வீடியோ இருப்பா சாப்பிடு. பிடிக்காது. முட்டை போட்டால் எனக்கு பிடிக்காது. முட்டை இருக்காங்க.